அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேலைவெளி கடி சேனல் இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2019ஆம் ஆண்டு நடந்த கார்டனர் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் புக் வச்சு படித்தாலும் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இப்போ ஒரு நியூ ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காண்டி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல் மூலிமா கிளாஸ் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பகுதி 4 உள்ள கொஷின் பார்ப்போம். தென்னை மரப்பயிர் சாதாரண நடைமுறையில் டேஷ் இடைவெளியில் சாகுபடி செய்யப்பட வேண்டும். 25 அடி. பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வண்டல் மண். 1 ஏக்கர் பரப்பளவு என்பது டேஷ் சென்டுகளை உள்ளடக்கியது. 100. நிழலில் வளரக்கூடிய அழகிய புல் வகை எது? எருமை புல். கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றுள் எதை பயன்படுத்த வேண்டும்? குளோர்பைரிபாஸ். பொறுத்துக. காய்கறி பயிர், முட்டைக்கோஸ், பழப்பயிர், மாதுளை, வாசனை பயிர், ஏலக்காய், அழகு தாவரம், காகிதப்பூ. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு பொறுத்துக. புதினா, இலைகள், லவங்கம், மரப்பட்டை, ஜீரகம், விதைகள், கிராம்பு, பூமொட்டுகள், ரப்பர், பால். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. பசுந்தாழ் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் டேஷ் சத்து அதிகமாகிறது. தாழைச்சத்து. சாக்லேட் இனிப்பு வகைகள் டேஷ் மரத்தின் விதைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ப்ளூபெர்ரி. ஏழைகளின் ஆப்பிள் என டேஷ் பழம் அழைக்கப்படுகிறது. கொய்யா. வேப்ப மரத்தின் டேஷ் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துக்கு பயன்படுகிறது. விதை. அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிள்களில் மனிதர் உயிருக்கு ஆபத்தானவை என எச்சரிக்கை குறியீடு இருக்கும்போது அதில் எந்த சைகை அதிக விஷத்தன்மை உடைய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டும்? அபாயம். தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம்? மரங்கள். மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் பச்சை. ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 5. பஞ்சகவ்யம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது? நாட்டுப்பசு. பஞ்சகவ்யம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? 30 நாட்கள். கீழ்கண்ட செடிகளில் வீட்டினுள் வளர்க்க உகந்த அழகு செடி? டைஃபன்பேக்கியா. மரப்பயிரில் பூக்கத் தொடங்கும் காலம்? மார்கழி, தை. மா சாகுபடியில் சாதாரண நடைமுறையில் பின்பற்றப்படும் பயிர் இடைவெளி 30 அடி. சிவப்பு கூன் வண்டுகளால் தாக்கப்படும் பயிர் எது? தென்னை. சொட்டு நீர் பாசனம் மூலம் டேஷ் மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது? 3 மடங்கு. தமிழகத்தின் மாநில மலர்? செங்காந்தல். வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் எது? சப்போட்டா. பின்வருவற்றுள் வாசனை பயிர் எது? மிளகு. அடுத்த ஒரு பொறுத்துக. மதுரை, மல்லிகை. சேலம், மாம்பழம், பன்ருட்டி, பலா. தஞ்சாவூர், நெல். தேனி, திராட்சை. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு எத்தனை ஏக்கர்? 2.5. இந்தியாவின் மிக நீளமான நதி? கங்கை. தமிழ்நாட்டின் மாநில மரம்? பனைமரம். எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது? தமிழ்நாடு. காளான்களில் கீழ்கண்டவற்றுள் எது இல்லை? குளோரோஃபைல். வெண்டை பயிரின் வயது டேஷ் மாதங்கள் ஆகும்? 4 மாதங்கள். பழம் காய்க்கும் மரங்களுக்கு எப்பொழுது கவாத்து செய்ய வேண்டும்? பழங்கள் அறுவடை முடிந்த பின்னர். எந்த பயிர்கள் வளர அதிக நீர் தேவை? நெல் மற்றும் கோதுமை.
எந்த மலரிலிருந்து குல்கான் தயாரிக்க பயன்படுகிறது? ரோஜா. பகுதி ஆவண்ணா. மா பலா வாழை என்பது உம்மைத்தொகை. மரகதப்புறா எங்கு வாழ்கிறது? மழைக்காடுகள், அடர்ந்த ஈரமான இடங்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஷ் ஆகும். பொறை. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கை கூட்டல் பொருள். சார்பெழுத்துக்கள் டேஷ் வகைப்படும்? 10. பணிவு என்பது உரியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், தவறு எனில் தன் கருத்தை விளக்கமாக கூறுதல். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. கீழ்கண்ட வாக்கியத்தில் அடிகோடிட்ட சொல்லுக்கு சரியான பொருள் தருக. பழந்தமிழரின் கடமைகளுள் ஒன்று பொருளீட்டுதல். பொருள் பெருக்குதல். உவர்நிலம் என்பது உப்புத்தன்மை உள்ள நிலம். ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. திருவருட்பா. உலக பொதுமறை என போற்றப்படுவது? திருக்குறள். மாநகர் உரிச்சொல். தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படுவது? மதுரை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? சிலப்பதிகாரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த மாடல் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.